அந்தச் சிறிய பயிற்சி சகோதரி மிகவும் திறமையானவள், ஆனால் அவள் நல்லொழுக்கமுள்ளவள் அல்ல. அத்தியாயம் 21. நீ ஒரு பெண்ணாக இருந்தால் எழுந்து என் தலைமுடியை இழு. அவள் விட்டுக் கொடுக்கிறாளா? லியூவின் கண்களில் ஒருவித ஆச்சரியம் தெரிந்தது, ஆனால் அவளுக்கு நிறுத்தும் எண்ணம் இல்லை. அவளைச் சந்தித்தால் இரக்கமின்றி அவளை கொல்ல வேண்டும் என்று மாஸ்டர் சொன்னார். மேலும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் அவள் அதை மதிக்கவில்லை. ஒரு தெளிவான பாப் சத்தத்துடன் லியூவை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு காட்சி தோன்றியது. சியு ஒரு கையால் நீண்ட சவுக்கை பிடித்தாள். அவளுடைய விரல்களுக்கு இடையில் ரத்தம் சொட்டியது. ஹாஹாஹாஹா! சியு பரிதாபமாக சிரித்துவிட்டு வாயின் ஓரத்தில் வழிந்த இரத்த நுரையை துடைத்தான். தற்காப்பு கலை உலகில் வேகத்தை தவிர அழியாதது எதுவும் இல்லை. மாஸ்டர் என்னிடம் போய் சொல்லவில்லை. உன்கிட்ட கொண்டு வா. லியூ திகைத்து போயிருந்தபோது சியு திடீரென்று பலத்தை செலுத்தி சாட்டையை இழுத்தார். லியூ சமநிலையை இழந்து தரையில் இழுத்துச் செல்லப்பட்டார். அவளுடைய மென்மையான சிறிய கையில் ஒரு பெரிய தோல் துண்டு கீறப்பட்டு உடனடியாக ரத்தம் வெளியேறியது. என் கண்களில் உடனே கண்ணீர் பெருக்கெடுத்தது. வலிக்குது. ஜூனியர் சிஸ்டர். இந்த காட்சியை கண்ட பாய் கிங்கியு தனது இதயத்தில் வலியை உணர்ந்தார். அவன் முகம் கொடூரமாக இருந்தது. அவன் சியூவை சுட்டிக்காட்டி பிச் என்று கர்ஜித்தான். என் இளைய சகோதரியை காயப்படுத்த உனக்கு எவ்வளவு தைரியம்? இன்று நான் உன்னை உயிருடன் தோலுரித்து உன் தசைநான்களை கிழித்து விடுவேன். ஐயோ! அவர் பேசி முடித்தவுடன் பாய் சூவின் கைமுட்டி வந்தது. ஒரு சத்தத்துடன் அவர் கிட்டத்தட்ட மயக்கமடைந்தார். அடடா! பாய் கிங்கியும் மிகவும் பதட்டமாக இருந்தார். ஆனால் எதிரே இருந்த புலி பெண் ஒரு வக்கிரமானவள். அவனால் அவளை வெல்லவே முடியவில்லை. உதவுவதற்காக தன் கைகளை விடுவிப்பது ஒருபுறம் இருக்கட்டும். ஹே! சியு முதலில் ஒரு கிண்டலான கருத்தைச் சொல்ல விரும்பினார், ஆனால் அவரது உடலில் இரத்தம் பெருக்கெடுத்தது. மேலும் அவரது வாய் அசைந்தவுடன் அவரது வாயின் மூலைகளிலிருந்து இரத்தம் உடனடியாக வெளியேறியது. வெறும் கைகளால் பேடை பிடிக்கும் இந்த நடவடிக்கை அழகாக இருந்தாலும் அவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. அவரது முழு கையும் கிட்டத்தட்ட சுயநினைவை இழந்துவிட்டது. நான் இதைச் செய்ய விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் என்னை இதைச் செய்ய கட்டாயப்படுத்தினீர்கள். லியூ மெதுவாக எழுந்து நின்றாள். கண்களில் கொலைவெறி தெரிந்தது. அவர் ரொம்ப கோபமா இருக்கான்னு உனக்கு புரியுது. நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? சியு பேசி முடிப்பதற்குள் அவள் தலையில் ஒரு கூர்மையான வலியை உணர்ந்தாள். மேலும் ஒரு பெரிய ஆன்மா சக்தி அவளுடைய உணர்வுக் கடலை தாக்கியது. என்ன? சியு அலறிக்கொண்டு கீழே விழுந்தான். கைகள் தலையை மூடிக்கொண்டன. லியூவால் ஆன்மா தாக்குதல் போன்ற ஒரு தந்திரத்தை பயன்படுத்த முடியும் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு கணம் அவள் வலியால் தரையில் உருண்டு அலறினாள். அவரது ஆன்மீக உணர்வு கடுமையாக சேதமடைந்தது. சியு தான் இறக்க நேரிடும் என்று நினைத்தபோதுதான் திடீரென்று உணர்வுக் கடலில் ஒரு விசித்திரமான குரல் ஒலித்தது. ஊடுருவுபவர்கள் இறந்து விடுங்கள். பலத்த சத்தத்துடன் வலி மறைந்தது. ஒரு கணம் முன்பு தன்னம்பிக்கையுடன் இருந்த லியூ திடீரென்று அலறி வானத்தை நோக்கி ஒரு வாய் இரத்தத்தை துப்பி தரையில் விழுந்தார். சின்ன தங்கை. அந்த சம்பவம் மிக விரைவாக நடந்ததால் பாய் கிங்கியுவுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அவர் பாய் சூவிடமிருந்து 2 குத்துக்களை பெற்றுக்கொண்டு தயக்கமின்றி லியூவை நோக்கி விரைந்தார். அவர் மயக்கமடைந்த லியூவை தனது கைகளில் ஏந்தி கொண்டு பதட்டத்துடன் கத்தினார். எப்படி இருக்கீங்க? என்னை பயமுறுத்தாதே. வா. நீங்க அருமையா இல்லையா? நீ ஒரு பெண்ணா? எழுந்து என் முடியை இழுத்துக்கொண்டே இரு. ஹாஹாஹா! சியூவின் தலைமுடி கலைந்திருந்தது. அவளுடைய பிம்பத்தை பற்றி அவளுக்கு கவலையே இல்லை. அவள் தரையில் அமர்ந்து ஒரு பைத்தியக்கார பெண்ணைப் போல சிரித்தாள். செத்துடு. பாய்சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவனை துரத்திச் சென்று கொன்றார். லியூவை கைவிட்டு ஓடிவிடலாமா என்று பாய் கிங்கியு யோசித்துக் கொண்டிருந்தபோது ஒரு உருவம் பறந்து வந்தது. ஒரு உள்ளங்கையால் சார்ஜ் செய்து கொண்டிருந்த பாய் சோவை பின்னுக்கு தள்ளினான். புதியவரை பார்த்ததும் பாய் கிங்கியு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். மேலும் இரண்டாவது மூத்த சகோதரரே என்று கத்தாமல் இருக்க முடியவில்லை. நீங்க கடைசியா வந்துட்டீங்க. பின்னர் அவர் சியூவை சுட்டிக்காட்டி அந்த நாய் ஜூனியர் சகோதரியின் ஆன்மீக ஆயுதத்தை திருடியது மட்டுமல்லாமல் அவளையும் காயப்படுத்திவிட்டது என்றார். அவளுடைய முறைகள் கொடூரமானவை மற்றும் மூர்க்கத்தனமானவை. தயவுசெய்து அவளை கொன்று ஜூனியர் சகோதரியை பழிவாங்குவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். சரி, இதோ இன்னொன்று வருகிறது. ஷுவாங்கிங்கின் 7 நேரடி சீடர்களில் ஷென் ஜின்பின் 2வது மூத்தவர். இந்த ஆள் ஒரு உண்மையான ஜிண்டான் விவசாயி. ஏற்கனவே படுகாயமடைந்திருந்த சியூ இன்னும் அசிங்கமாக தெரிந்தார். நீ ஒரு தேவடியா? நீங்க எப்படி இவ்வளவு கொடூரமாவும் இரக்கமற்றவராவும் இருக்க முடியுது?
லீயூ காயமடைந்து மயக்கமடைந்ததைக் கண்ட ஷென் ஜின்பின் கோபமடைந்து இருண்ட முகத்துடன் சியூவை பார்த்து, நான் 3ஆக எண்ணுவேன், நீ இங்கே தவழ்ந்து வந்து உன் குற்றத்தை உடனடியாக ஒப்புக்கொள், இல்லையென்றால் உனக்கு என் முறைகள் தெரியும். உண்மையிலேயே அவர் தனது காலணிகளை போதுமான அளவு சுத்தமாக பாலிஷ் செய்யாததால் இந்த நபர் அசல் உரிமையாளரை கிட்டத்தட்ட விரட்டியடித்துவிட்டார். அந்த உதை அவன் அடிவயிற்றின் கீழ்ப்பகுதியில் சரியாக தாக்கியது. அந்த உதையால் தான் மலட்டுத்தன்மை அடைந்துவிட்டேனோ என்று சியூ தீவிரமாக சந்தேகித்தார். இரக்கமின்மையின் அடிப்படையில் ஷென் என்ற இந்த மனிதர் முழு சுவான்யு பிரிவிலும் முதல் 3 இடங்களுக்குள் இடம்பெற முடியும். சியூ முகத்தை உயர்த்தி தலைமுடியை கைகளால் வருடி குளிர்ச்சியாகச் சிரித்தான். நான் அப்படி செய்யாவிட்டால் என்ன? நீ ரொம்ப பிடிவாதக்காரன். நீ சாகத் தீர்மானித்துவிட்டதால் நம் நட்பை நினைவில் கொள்ளாததற்கு என்னை குறை சொல்லாதே. ஷென் ஜின்பின் மெதுவாக சியூவை நெருங்கும்போது அவர் ஒரு சக்திவாய்ந்த அழுத்தத்தை வெளியிட்டார். அது சியூவை சிறிது மூச்சுத் திணறச் செய்தது. என் இளைய சகோதரியை காயப்படுத்தாதே. அதை தடுக்க பாய் சூ முன்வர விரும்பினார். ஆனால் பாய் கிங்கியுவால் என்ன விலை கொடுத்தாவது தடுத்து நிறுத்தப்பட்டார். பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை கொடுமைப்படுத்துகிறார்கள் இல்லையா? சியூ சிரமப்பட்டு தலையை திருப்பி ஒரு திசையில் பார்த்தான். 50 உயர்தர ஆவிக்கற்கள். வேலைக்கு வெளியே வா. இன்று சொர்க்கத்தின் ராஜா வந்தாலும் நீ இறந்து விடுவாய். ஷென் ஜின்பின் தனது கடுமையான வார்த்தைகளை முடிப்பதற்குள் ஒரு கிண்டல் குரல் ஒலித்தது. ஐயோ, நீ ரொம்ப திமிர் பிடித்தவன். நீ என் இளைய சகோதரியை தாக்கத் துணிகிறாய். நீ உண்மையிலேயே தைரியசாலி என்று நான் நினைக்கிறேன், இல்லையா? தோளில் ஒரு ஈட்டியையும் முகத்தில் ஒரு விளையாட்டுத்தனமான புன்னகையையும் ஏந்தியபடி ஜாய்லி மெதுவாக வெளியே நடந்தார். மற்ற தரப்பினர் அடித்தள கட்டிடத்தின் 8வது மட்டத்தில் மட்டுமே இருப்பதைக் கண்டு ஷென் ஜின்பின் அவரை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் குளிர்ச்சியாகச் சிரித்தார். என்னை தடுக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஆமா, நான் மட்டும்தான். ஜாய்லி திடீரென்று தன் கையில் இருந்த ஈட்டியை தரையில் மோதி ஈட்டியில் சாய்ந்து தன் கையை எதிராளியை நோக்கி ஆணவத்துடன் கொக்கி போட்டு, வா. நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லாதே. முதல் அடியை நீயே எடுக்க நான் அனுமதிக்கிறேன். நீதிமன்ற மரணம். ஷென் ஜின்பின் சத்தமாக கத்திவிட்டு கையை ஆட்டினார். ஒரு பழங்கால கோபுரம் மெதுவாக வெளிப்பட்டு நிர்வாண கண்ணுக்கு தெரியும் வேகத்தில் பெரிதாகியது. ஜாய்லியை சுட்டிக்காட்டி அடக்கு என்றார். அவ்வளவுதானா? ஜாய்லி முகத்தில் ஒரு நகைச்சுவையான தோற்றம் தெரிந்தது. அவன் கால் விரல்களை லேசாக தட்டி கொடுத்துவிட்டு ஒரு நொடியில் அந்த இடத்திலேயே மறைந்துவிட்டான். பூம்! பழங்கால கோபுரம் இடிந்து விழுந்தது. தரையில் ஒரு ஆழமான குழியை உருவாக்கியது. புகையும் தூசியும் நீங்கியதும் சாய்லி ஆழமான குழியின் அருகே காயமின்றி நின்று கால்களை அசைத்து நகைச்சுவையாக, சகோதரரே, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்றார். நீங்க ரொம்ப மெதுவாக இருக்கீங்க. சில உடல் திறன்கள். அவர் இவ்வளவு திமிர்பிடித்தவராக இருப்பதில் ஆச்சரியமில்லை. ஷென் ஜின்பின் கண்களைச் சுருக்கி மற்ற தரப்பினரை பார்த்து மனதிற்குள் ஏளனமாகச் சொன்னார். ஆனால் நான் ஒரு ஜிண்டான் மாஸ்டர் என்பதை நீங்கள் மறந்துவிட்டிருக்கலாம். சாகுபடியை பொறுத்தவரை நான் நிச்சயமாக உன்னை நசுக்குவேன். மறுபடியும் வா. ஷென் ஜின்பினின் விரலின் கொக்கியால் பழங்கால கோபுரம் காற்றில் சுழன்று மீண்டும் ஜாய்லியை நோக்கி பறந்தது. இதுதான் உன்னால் செய்யக்கூடிய ஒரே அசைவா? இந்த முறை ஜாய்லி தப்பிக்கவில்லை. அவன் கையில் இருந்த ஈட்டியை அசைத்தான். அது ஒரு டிராகனாக மாறி நேராக பழங்கால கோபுரத்தை நோக்கி பாய்ந்தது. சரி, வா. ஷென் ஜின்பின் ரகசியமாக மகிழ்ச்சியடைந்தார். அவரது 1000 அடுக்கு பகோடா ஒரு உயர்தர பூமி மட்ட ஆன்மீக ஆயுதம். மேலும் அவர் அதை உடைந்த துப்பாக்கியால் எதிர்கொள்ள விரும்பினார். அது வெறும் ஒரு கனவுதான். என்னை யோசிச்சுட்டு இருக்க? திடீரென்று பின்னால் இருந்து ஜாய்லியின் குரல் வந்தது. என்ன? நீங்க எப்போ? ஷென் ஜின்பின் திகிலடைந்தார். அந்த நபர் இப்போதுதான் அவரிடமிருந்து பல அடி தூரத்தில் தெளிவாக இருந்தார். ஆனால் கண் இமைக்கும் நேரத்தில் அவர் ஏற்கனவே அவருக்கு பின்னால் இருந்தார். இந்த வேகம் மிகவும் அற்புதம். பாருங்க, நீங்க தாக்குறதுல மெதுவாக மட்டும் இல்ல, உங்க எதிர்வினையும் மோசமாக இருக்கு. ஜாய்லி பேசிக் கொண்டிருந்தபோது துப்பாக்கியின் முனை தீப்பொறிகளுடன் ஷென் ஜின்பினின் பிட்டத்தை துளைத்தது. ஷென் ஜின்பின் தனது உடலை பாதுகாக்க அவசரமாக ஒரு கேடயத்தை உயர்த்தினார். ஆனால் அந்த ஈட்டி மிகவும் விசித்திரமானது என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒரு ஆவிப்பாம்பை போல அது ஒரு விசித்திரமான கோணத்தில் கேடயத்தை தாண்டிச் சென்று அவனது பின்புறத்தில் துல்லியமாக குத்தியது. இது ஷென் ஜின்பினுக்கு அதிக தீங்கு விளைவிக்கவில்லை என்றாலும் இது மிகவும் அவமானகரமானது. என் பின்புறம் சூடாக்க உணர்ந்தேன். என் பேண்ட்டும் எரிய ஆரம்பித்தது.
ஷென் சின்பின் கோபமடைந்து தனது பேண்டில் இருந்த தீப்பிழம்புகளை அணைக்க விரும்பினார். ஆனால் அவர் அவற்றை எவ்வளவு அதிகமாக அறைந்தாரோ அவ்வளவு அதிகமாக தீப்பிழம்புகள் எரிவதைக் கண்டு அவர் திகிலடைந்தார். கடைசி முயற்சியாக அவர் தனது பிம்பத்தை புறக்கணித்து மற்றவர்கள் முன்னிலையில் தனது அனைத்து ஆடைகளையும் கழற்றி ஒரு ஜோடி பிரகாசமான சிவப்பு ஷார்ட்ஸை மட்டுமே விட்டுச் செல்ல வேண்டியிருந்தது. இந்த நேரத்தில் ஒரு பெயர் நினைவுக்கு வந்தது. அவர் மழுங்கடித்தார். நீ ஹுவாகியாங் தைசி ஜாய் லீ. சாப்டர் 22 Goodbye, we are just passers by. He is the second among Liu Wuji's direct disciples in Yongxi sect. இந்த மனிதன் பணத்தை உயிருக்குப் போல நேசிப்பதாகவும் சூதாட்டத்திற்கு அடிமையானவனாகவும் இருப்பதாகவும் வதந்தி பரவியுள்ளது. ஆனால் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன், நீண்ட ஈட்டியுடன் தன் விருப்பப்படி தோன்றி மறைவான், விசித்திரமான உடல் அசைவுகளைக் கொண்டவன். ஒரே மாதிரியான மக்களிடையே போட்டியாளர்கள் குறைவு. அவரை எதிர்கொள்ளும்போது ஷென் சின்பினின் சாகுபடி அதிகமாக இருந்தபோதிலும் அவர் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது. ஜாய் லீ மற்றவரின் பெரிய சிவப்பு நிற ஷார்ட்ஸை பார்த்து ஒரு வாய் எச்சில் துப்பி ஐயோ என்று கிண்டல் செய்தார். நீங்க இவ்வளவு அடக்கமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இது என்னுடைய ராசி வருடம். ஷென் சின்பின் இதயத்தில் கர்ஜித்தான். அவர் இருண்ட முகத்துடன் மற்ற நபரை பார்த்தார். ஜாய் லீ, இந்த பெண்ணுக்காக நீங்கள் உண்மையிலேயே என்னுடன் சாகும் வரை போராட விரும்புகிறீர்களா? நீங்க என்ன சொல்வீங்கன்னு பாருங்க. இந்த பெண் என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவள் என் இளைய சகோதரி. இரத்தம் தண்ணீரை விட தடிமனாக இருக்கிறது, உங்களுக்கு புரியவில்லையா? தண்ணீரை விட இரத்தம் தடிமனாக இருக்கிறது. இதைக் கேட்டதும் சியு கண்களை உருட்டினான். நான் உங்களுக்கு ஆவி கட்டளை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இரண்டாவது சகோதரரே, ஏன் அவருடன் பேசி நேரத்தை வீணாக்குகிறீர்கள்? அவன் அந்த பெண் நாய்களை பாதுகாக்க விரும்புவதால் அவனையும் கொன்றுவிடு. பாய்க்கிங்கிய தீப்பிழம்புகளை தொடர்ந்து பற்ற வைத்துக் கொண்டே இருந்தார். அவர் அடித்தளக் கட்டிடத்தின் 8வது மட்டத்தில் மட்டுமே இருக்கிறார். அவன் உன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. வாயை மூடு. ஷென் சின்பின் அவனை கோபமாக முறைத்தான். அந்த ஆளை சமாளிப்பது அவ்வளவு சுலபமாக இருந்திருந்தால் நான் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் என் உள்ளாடை மட்டும் எஞ்சியிருக்கும் அளவுக்கு எரிந்து போகும் வரை நான் காத்திருந்திருக்க மாட்டேன். ஒரு சிறிய பார்வை பரிமாற்றத்திற்குப் பிறகு ஜாய் லீ கொட்டாவி விட்டு, பாருங்க, உங்க இளைய சகோதரிக்கும் என் இளைய சகோதரிக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதால் அவங்க சரியாத்தான் இருக்காங்க. நாம இத அப்படியே விட்டுடலாமா? இல்லை. ஷென் சின்பின் எதையும் சொல்வதற்குள் பாய்க்கிங்கிய முதலில் வெளியே குதித்து ஆட்சேபனை தெரிவித்தார். அவன் சியூவை சுட்டிக்காட்டி பற்களை கடித்துக்கொண்டு, இந்த நாய் இன்றே சாக வேண்டும் என்றான். சைலியின் கண்கள் சுருங்கின. என்ன ஆச்சு? அவ உன் மூதாதையரின் கல்லறையைத் தோண்டினாளா? அவள் செய்த குற்றங்கள் பட்டியலிட முடியாத அளவுக்கு ஏராளம். அப்போ அதை மறந்துடு. நீ சம்மதிக்கவில்லை என்றால் தொடர்ந்து சண்டையிடு என்று பாய்சோ அவரை குறுக்கிட்டார். உன்னை போன்ற ஒரு வக்கிரமான பெண்ணுடன் யார் தொடர்ந்து சண்டையிட விரும்புகிறார்கள்? பாய்க்கிங்கிய தன் மனதிற்குள் சபித்துக் கொண்டான். நான் எத்தனை மந்திர ஆயுதங்களை உடைத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியாது இல்லையா? அந்த முட்டுக்கட்டை ஏற்பட்டபோது இன்னொருவர் வேகமாக வந்தார். புதியவரை பார்த்து பாய்க்கிங்கிய வெடித்துச் சிரித்தார். ஆஹா, என் மூத்த சகோதரர் வந்துவிட்டார். நீ இறந்துவிட்டாய். ஐயோ, வலுவூட்டல்கள் ஏதேனும் உள்ளதா? ராய்லியின் கண் இமைகள் துடித்தன. அவன் பின்வாங்க வேண்டும் போல் உணர்ந்தான். மூத்த சகோதரனா? Chiyu tried hard to open his eyes and saw that the person coming was indeed Song Rintu, the eldest senior brother of Shan Yu sect. After not seeing him for a while, his cultivation had improved a bit. Bai Kinkyu stepped forward and grabbed Song Rintu's sleeve, shouting, Big brother, that bitch Chiyu her junior sister and stole her magic weapon. You should act quickly and clean up the mess for the sect. Seeing that as long as Chiyu is alive, he feels very uncomfortable. Who made that slutty maid so reckless as to hurt his beloved junior sister? However, Song Rintu ignored the other party and looked at Chiyu with a complicated expression. In his heart, this errant girl was kind-hearted, taciturn and peaceful. Whose fault was it that things had ended up like this? The sect perhaps owes her more. After a long silence, Song Rintu sighed and turned away. Go ahead, before I change my mind. What? Bai Kinkyu thought there was something wrong with his ears. He looked at Song Rintu in disbelief, his eyes wide open. Big brother, do you know what you are doing? The master hates the slave. துண்டாக வெட்டப்படுவதற்கு அவள் தகுதியானவள். நீ உண்மையிலேயே அவளை போக விட்டாயே.
விளைவுகளைப் பற்றி யோசித்துப் பார்த்தாயா? சத்தம். நான் தான் முடிவெடுத்தேன், அதன் விளைவுகளை நானே தாங்கிக் கொள்வேன் என்று சாங்ரென் உணர்ச்சியற்றும் குளிர்ச்சியாகவும் கத்தினார். ஆனால் இதற்கு மேல் சொல்ல வேண்டியதில்லை. இந்த பாட்டுக்காரன் அந்த பிச்சை போக விடணும்னு தீர்மானமா இருக்கான் போல. பாய் கிங்கிய கோபத்தில் கண்களை உருட்டினான். பெரிய அண்ணா. சாங்ரென்டோவை கடந்து செல்லும்போது சியூவால் மெதுவாக கூப்பிடாமல் இருக்க முடியவில்லை. அந்த பெண்ணின் குரல் சாங்ரென்டோவை லேசாக நடுங்க வைத்தது. அவர் தனது உள்தூண்டுதலை அடக்கிக் கொண்டார், திரும்பி பார்க்கவில்லை, கைகளை ஆட்டினார். சக சீடர்களாகிய நமது நட்பு முடிந்துவிட்டது. மீண்டும் சந்தித்தால் நாம் அந்நியர்களாக இருப்போம். இனிமேல் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி. இதை நான் உங்களிடம் திருப்பித் தருகிறேன். அவர் அப்படிச் சொன்னதும் சியூ தனது உயிரை பணயம் வைத்து எடுத்த சாட்டையை வீசினார். சாங்ரென்டோ சவுக்கை எடுத்து தன் கைகளை அசைத்து சியூ மீது ஒரு பாட்டில் மாத்திரைகளை வீசினான். அண்ணா, நீங்க. அவர் அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் நன்றாக இருக்கும். ஆனால் சாங் என்ற குடும்ப பெயர் கொண்ட இந்த நபர் உண்மையில் அவளுக்கு அமுதத்தை கொடுத்தார். மலேசிய நாணயம் அவன் தலையில் கழுதையால் உதைக்கப்பட்டதா? அவனால் எப்படி இவ்வளவு முட்டாள்தனமான காரியத்தை செய்ய முடிந்தது? பாய் கிங்கியும் மிகவும் கோபமாக இருந்ததால் நடுங்கினார். எதிராளியை தோற்கடிக்க முடிந்தால் இந்த பாடல் வீரனை எழுப்புவதற்கு அவன் நிச்சயமாக சில பெரிய அடிகளை கொடுப்பான். சாங்ரென்டோ பதிலளிக்கவில்லை, ஆனால் மக்கள் வெளியேறுவதை அமைதியாக பார்த்தார். 3 பேரும் அவரது பார்வையில் இருந்து முற்றிலுமாக மறைந்த பிறகுதான் அவர் மெதுவாக பேசினார். பிரிவுக்கு திரும்பு. ஜூனியர் சகோதரி, நீங்கள் எனக்கு வாக்குறுதியளித்த ஆவி கற்கள் எங்கே? Arriving at a safe place, Zai Lei couldn't wait to reach out to Chiyu. Looking at the claws stretched out in front of him, Chiyu said weakly, "As your senior brother, shouldn't you be concerned about my injuries first?" Are you okay? Zai Lei said hypocritically, but his eyes were fixed on the other party's storage bag. Virtue. Chiyu rolled her eyes. Senior sister, give it to him. பாய்சு தயக்கத்துடன் சேமிப்பு பைக்குள் கையை நீட்டி ஒரு ஸ்பிரிட் கல்லை எடுத்து அதன் மேல் எறிந்தார். $1? நாங்கள் 50க்கு ஒப்புக்கொண்டோம். $1/2 கூட குறையவில்லை. ஜாய் லீ மகிழ்ச்சியடையவில்லை. சேமிப்பு பையை பிடிக்க கையை நீட்டினார், ஆனால் பாய்சூவால் பாதுகாக்கப்பட்டார். 6வது ஜூனியர் சகோதரி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மக்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். இப்போதே எனக்கு கொடு. பீதியடைய வேண்டாம். வெடிக்கப் போகும் ஜாய் லீயை பார்த்து பாய்சு அமைதியாகத் தன் மார்பிலிருந்து ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை எடுத்து அதை புரட்டி பார்த்தபடி சொன்னாள். 5 வருடங்களுக்கு முன்பு உங்கள் 2வது மாமா முன்கூட்டியே பிரசவித்தார். பரிசுகளை வாங்குவதற்காக நீங்கள் என்னிடம் 10 உயர்தர ஸ்பிரிட் கற்களை கடன் வாங்கினீர்கள். இன்னும் அவற்றை திருப்பித் தரவில்லை. 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆமைக்கு குளியல் இல்லம் கட்ட 8 கடன் வாங்கினீர்கள். 2 வருடங்களுக்கு முன்பு. இவையெல்லாம் நடந்ததா? எனக்கு எப்படி தெரியாது? எல்லாத்துக்கும் என் மேல பழி போடாதீங்க. சைலி இன்னும் அதை மறுக்க விரும்பினார். எனக்கு கவலையில்லை. எனக்கு அது ஞாபகம் இருக்கு, அதனால அது அங்க இருக்கு. எப்படியிருந்தாலும் அது சரியாக $50 தான். உன் கடின உழைப்புக்கு பரிசாக $1 தருகிறேன். இந்த நேரத்தில் பாய்சு தனது முஷ்டியை அசைத்து எச்சரித்தார், அதை பறிப்பது பற்றி யோசிக்கக்கூட வேண்டாம். எனக்கு உன்னை பார்த்து பயமில்லை. நீ. சரி, அது என்னுடைய துரதிர்ஷ்டம். அடுத்த முறை நீங்க எனக்கு முதலில் ஆவி கற்களை கொடுக்கணும். இறுதியாக ஜாய் லீ தனது கால்களை மிதித்து வெறுப்புடன் வெளியேறினார். அவர் யுஞ்சி பிரிவிற்கு திரும்பவில்லை, ஆனால் கருப்புச் சந்தையில் உள்ள ஒரு சூதாட்ட வீட்டிற்கு சென்றார். அரை மணி நேரம் கழித்து ஒரு மெல்லிய உருவம் ஒரு குச்சியால் சபித்து விரட்டப்பட்டது. இந்த நபர் ஜாய் லீ. தனக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து ஆவிக் கற்களையும் அவர் இழந்துவிட்டார். மேலும் தனது இழப்புகளை ஈடு செய்ய சிலவற்றை கடன் வாங்க விரும்பினார், ஆனால் அவர் இரக்கமின்றி வெளியேற்றப்பட்டார். என்ன ஒரு அபத்தம். நான் உன்னை பத்தி உயர்வா நினைக்கிறேனான்னு கேட்கிறேன், ஆனா உனக்கு அதை எப்படி பாராட்டறதுன்னு தெரியல. பேசிக்கொண்டிருக்கும் போது ஜாய் லீ மிகவும் நாகரிகமற்ற முறையில் மற்றவரின் கதவை நோக்கி துப்பினார். அவன் தன் சிவந்த கண்களை தேய்த்து உதயமாகும் சூரியனை பார்த்து 8 கைகள் கொண்ட பறக்கும் வாளை எடுத்து அதன் மீது மிதித்தான். விமான பயணத்தின் பாதியிலேயே தனது ஆன்மீக சக்தி தீர்ந்து போவதாக உணர்ந்த அவர் தனது சேமிப்பு பையிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். தெய்வீக அமுதத்தை ருசிப்பது மிகவும் அற்புதமான விஷயம். பேங். ஒரு அடக்கமான சத்தத்துடன் ஜாய் லீ அலறிக்கொண்டு பறக்கும் வாளிலிருந்து விழுந்தார். அவன் தன் மரத்துப்போன கன்னங்களை தேய்த்து உடைந்த சில பற்களை துப்பினான்.
நெருப்பால் சுடர்விடும் கண்களுடன் அவர் யுஞ்சி பிரிவின் திசையை பார்த்து கோபமாக கூறினார், சியு, என்னை ஏமாற்ற உனக்கு எவ்வளவு தைரியம்? சாப்டர் 23 I am late, so what? Little junior sister, are you okay? They had already arrived at the Yunxi sect's territory, and Baizu put Chiyu down from her back. Much better. After taking the pill that song ran through to him, Chiyu's injuries recovered a little. Then let us go quickly. I forgot. சின்ன ஜூனியர் சிஸ்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா? அவர்கள் ஏற்கனவே யுஞ்சி பிரிவின் எல்லைக்கு வந்துவிட்டனர். மேலும் பாய்சூயை சியூவை தனது முதுகில் இருந்து கீழே போட்டாள். மிகவும் சிறந்தது. சாங்ரன் அவருக்கு வீசிய மாத்திரையை உட்கொண்ட பிறகு சியூவின் காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்தன. அப்போ சீக்கிரம் போகலாம். இன்றைய தாயத்து வரைதல் வகுப்பு பழைய பிரிவு ஆசிரியரால் கற்பிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். நீங்கள் தாமதமாக வந்தால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். பாய்சு கவலையுடன் சொன்னாள். தனக்கு பாடம் நடத்துவது அந்த மதப்பிரிவு தலைவர்தான் என்பதை கேள்விப்பட்ட சியூ தன் உள்ளத்தில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தான். அவள் அந்த முதியவரை முன்பே பார்த்திருந்தாள். அவர் மிகவும் பழமையானவர். அவருடைய கோபமும் அவ்வளவு நன்றாக இல்லாதிருக்கலாம். ஏற்கனவே வானத்தில் உயரமாக இருந்த சுட்டெரிக்கும் சூரியனை பார்த்து சியூ உதவியற்ற முறையில் பெருமூச்சு விட்டார். இது மிகவும் தாமதமாகிவிட்டது என்று நான் பயப்படுகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதம் 20 முறை தாமதமாக வந்திருக்கிறேன். நான் மீண்டும் தாமதமாக வந்தால் நான் தனிமை சிறையில் அடைக்கப்படுவேன். பாய்சு மிகவும் கவலையாக இருந்தார். திறமை. எனக்கு சரியாக ஞாபகம் இருந்தால் இன்று இந்த மாதத்தின் 21வது நாள். இதை ஒரு தலைகீழ் வருகை கடிகாரமாக கருதலாம். சியூ நல்ல மனநிலையில் இருந்தார். அவன் அவள் கையை தட்டி ஆறுதல் கூறினான். நீ பல முறை தாமதமாக வந்திருக்கிறாய், அதனால் இந்த முறை ஒரு பொருட்டல்ல. முதலில் சாப்பிட ஒரு இடத்தை கண்டுபிடிப்போம். அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. சாப்பிடு என்ற வார்த்தையை கேட்டவுடன் பாய்சு உடனடியாக தண்டனையை மறந்துவிட்டு அவளை ஒரு சிற்றுண்டி கடைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவர்கள் இருவரும் மன அமைதியுடன் சாப்பிடத் தொடங்கினர். டியாண்டன் சிகரம். பிரிவு தலைவர் யூ வுஹென் இருண்ட முகத்துடன் கையில் ஒரு போதனை தடியுடன் வாசலில் நின்றார். அவர் மிகவும் மகிழ்ச்சியற்ற மனநிலையில் இருந்தார். நேற்று இரவு ஆன்மீக மருத்துவத் தோட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பெரும் சேதம் ஏற்பட்டது. மேலும் தீ வைத்தவர் இன்னும் பிடிபடவில்லை. இன்று யாரோ ஒருவர் என்னுடைய தாயத்து வரைதல் வகுப்பை தவிர்க்கத் துணிந்தார். அவர்கள் இருவரும் தியாஞ்சி சிகரத்தைச் சேர்ந்தவர்கள். அவரது சீடர்களான லியு வுஜி உண்மையிலேயே துணிச்சலானவர்கள். அவர் என்னை, பிரிவு தலைவரை, பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. நீண்ட நேரம் காத்திருந்தும் யாரும் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. யூவுகென் தனது சட்டைகளை அசைத்து, இனி காத்திருக்க வேண்டாம் என்றார். இன்று நான் உங்களுக்கு 2ஆம் வரிசை வெடிக்கும் தாயத்தை பற்றிச் சொல்கிறேன். உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்த சியூவும் பாய்சூவும் வயிறார சாப்பிட்டு குடித்துவிட்டு கடைசியில் கைகோர்த்து வாசலில் தோன்றினர். சீக்கிரம். பர்ப். சியூவால் யூவுகெனின் முகத்தில் லீக் வாசனையுடன் கூடிய ஒரு பர்ப்பை ஏப்பமிடாமல் இருக்க முடியவில்லை. யூவுகெனின் முகம் உடனடியாக இருட்டாக மாறியது. அவர் மேசையை பலமாக அரைந்து, நீங்கள் இருவரும் இங்கே இருந்தீர்கள் என்று கர்ஜித்தார். நீங்க ஏன் இப்போ இங்க இருக்கீங்க? அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு தலையை தாழ்த்தி கொண்டார்கள். யாரும் பதில் சொல்லவில்லை. சொல்லு. கத்தப்பட்ட பிறகு பாய்சூயே துணிச்சலாக மாறி, நான் தாமதமாகிவிட்டேன், அதனால் என்ன என்றார். என்ன ஒரு உடைந்த ஜாடி. யூவுகென் அவள் மீது மிகவும் கோபமாக இருந்ததால் அவரது பற்கள் அரித்தன. இந்த பெண் அடிக்கடி தாமதமாக வந்தாலும் ஒரு வயதான பெண்மணி ஆற்றைக் கடக்க உதவுவது, பூனைகள் மற்றும் நாய்களை குளிப்பாட்டுவது அல்லது உணவகத்தில் உள்ள மாமாவுக்கு நெருப்பை மூட்ட உதவுவது போன்ற ஏதாவது ஒரு சாக்குப்போக்கை அவள் இன்னும் கூறுவாள். இப்போது அவள் சாக்குப்போக்கு சொல்லக்கூட சோம்பேறியாக இருக்கிறாள். அவள் சொர்க்கம் செல்ல விரும்புகிறாள். உன்னை பத்தி என்ன? யூவுகென் சியூவை பார்த்தார். நான் ஜூனியர் அக்காவும் என்னைப் போலவேதான். அதனால் என்ன? சியூ வாதிடுவதற்கு காத்திருக்காமல் பாய்சூவே முதலில் பேசினார். அதே நேரத்தில் அவள் திரும்பி தன் சிறிய முஷ்டியால் அவள் மார்பில் குத்தினாள். அர்த்தம் மிகவும் தெளிவாக உள்ளது. நல்ல சகோதரிகளே இதயத்தில். நன்றி. இவ்வளவு மோசமான மூத்த சகோதரியைச் சமாளிக்க சியூ உதவியற்றவராக இருந்தார். அதனால் அவர் அதை பின்பற்றி, ஆமாம், நான் தாமதமாகிவிட்டேன், அதனால் என்ன? நல்லது நல்லது. அவை ஒவ்வொன்றும் கலகத்தனமான இயல்பு நிறைந்தவை. யூவுகென் மிகவும் கோபமடைந்ததால் அவரது தலையிலிருந்து புகை வந்தது.
அவன் பல்லை கடித்துக்கொண்டு, இனிமேல் நீங்கள் இருவரும் ஒரு மாதத்திற்கு பிரிவின் நூலகத்தை சுத்தம் செய்ய வேண்டிய தண்டனையை பெறுவீர்கள் என்றான். நீங்கள் அதை மீண்டும் செய்தால் நீங்கள் தனிமை சிறையில் அடைக்கப்படுவீர்கள். உன் எஜமானர் கருணை கேட்க வந்தாலும் அது பயனற்றது. ஓ, தண்டனை லேசானதாகவும் இல்லை, கடுமையாகவும் இல்லை, இருவருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஒரே நேரத்தில் தலையசைத்தனர். அப்புறம் ஏன் இன்னும் இங்கே நிற்கிறாய்? நான் உங்களை உங்கள் இருக்கைகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமா? பாய்சு மழுப்பினார். உங்களுக்கு தெரியும். நீங்க உண்மையிலேயே அப்படிச் சொல்லத் துணிச்சலா இருக்கீங்க. சியு வேகமாக பாய்சூவின் வாயை மூடி அவளை மூலையில் உட்கார வைத்தான். மேடையில் யூவுஹென் வாயில் நுரை தள்ளியபடி இடைவிடாமல் பேசினார். மேடையின் கீழ் தனக்கு முன்னால் இருந்த புத்தகத்தில் அடர்த்தியாக நிரம்பியிருந்த சிறிய கதாபாத்திரங்களை பார்த்து ஏற்கனவே தூக்கத்தில் மூழ்கியிருந்த சியு இனியும் தாங்க முடியாமல் மேஜையில் தூங்கிவிட்டார். அவளுக்கு படிப்பது பிடிக்கவில்லை என்பதல்ல. உண்மையில் சியு தனது முந்தைய பிறவியிலிருந்து ஒரு விசித்திரமான நோயால் அவதிப்பட்டு வந்தார். இந்த நோய் வார்த்தைகளை பார்த்தவுடன் மக்களுக்கு தூக்கம் வர வைக்கும். தூக்கம் மட்டுமே அறிகுறிகளை போக்க முடியும், அதற்கு எந்த சிகிச்சையும் இல்லை. முப்புள்ளி. எவ்வளவு நேரம் கடந்துவிட்டது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் சியு கண்களை திறந்தபோது 6வது சீனியர் சிஸ்டர் மட்டுமே அந்த பெரிய அறையில் தனியாக வேகவைத்த ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். நான் எவ்வளவு நேரம் தூங்கினேன்? சியு வாயின் ஓரத்தில் வழிந்த எச்சில் துடைத்து கண்களை தேய்த்துவிட்டு கேட்டான். எனக்கு தெரியாது. பாய்சோவுக்கு நேரம் பற்றி எதுவும் தெரியாது. அவள் ஒரு வேகவைத்த ரொட்டியை கொடுத்து, கிழவி இப்போதுதான் இங்கு வந்தாள், பிறகு அவளை தேடிப் போகச் சொன்னாள் என்றாள். அவள் குறிப்பிட்ட அந்த வயதான பெண்மணி வெள்ளை தாமரை துறவியாக இருக்க வேண்டும். சியுவின் இதயம் துடித்தது. ஏன் அவளிடம் போக வேண்டும்? நேத்து ராத்திரி நடந்ததை அவ கவனிச்சிருக்கா? முடியாது. நாங்கள் அதைச் சரியாகச் செய்தோம். அவள் அதை கண்டுபிடிக்க எந்த காரணமும் இல்லை. நேற்றிரவு நடந்த செயல் குறித்து பாய்சு மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார் என்பது தெளிவாகிறது. அது உண்மைதான். விவரங்களை மதிப்பாய்வு செய்த பிறகு அது உண்மையில் குறைபாடற்றது. சியு தலையசைத்தார். ஆனால் இன்னும் அவளுக்கு நினைவூட்டினார். எப்படியும் எதுவாக இருந்தாலும் அவள் எங்களை செயலில் சிக்க வைக்கவில்லை, அதனால் நாங்கள் அடித்துக் கொள்ளப்பட்டாலும் அதை ஒப்புக்கொள்ள முடியாது. எனக்கு தெரியும். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே இருவரும் கைகோர்த்து புனித லேடி பாய் லியானின் இல்லத்தை நோக்கி நடந்தார்கள். புனித பாய் லியன் தன் கையில் இருந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு தனக்கு அருகில் இருந்த நாற்காலியை காட்டி, உட்காருங்கள் என்று முகபாவமின்றி சொன்னாள். சகோதரிகளும் சகோதரர்களும் கண்ணியமாக நடந்து கொள்ளவில்லை, உடனடியாக அமர்ந்தனர். பாய்சு தன் அருகில் இருந்த பழத்தை எடுக்க விரும்பி ரகசியமாக தன் சிறிய கையை நீட்டினாள். ஆனால் வெள்ளை தாமரை புனித பெண்ணின் குச்சியால் அவள் கையின் பின்புறத்தில் அடிபட்டது. அவள் அவர்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மெதுவாக பேசினாள். இங்கே வேறு யாரும் இல்லை. சொல்லு, நேத்து ராத்திரி நடந்ததைச் செய்தது நீங்க 2 பேரா? என்ன விஷயம்? சியு மற்ற நபரை வெறுமையாக பார்த்தார். பாய்சுவும் இதேபோன்ற முகபாவனையுடன் அதை பின்பற்றினார். இருவரும் இன்னும் முட்டாள்தனமாக நடிப்பதைக் கண்ட புனித பெண்மணி பாய் லியானுக்கு இது கொஞ்சம் வேடிக்கையாகத் தோன்றாமல் இருக்க முடியவில்லை. அவள் வலது ஆள்காட்டி விரலில் மோதிரத்தை தடவி மெதுவாக பெருமூச்சு விட்டாள். உனக்கு மனமுவந்து ஒப்புக்கொள்ள ஒரு வாய்ப்பு தருகிறேன், நீ அதை போற்றுவாய் என்று நம்புகிறேன். சியு தன் கைகளை விரித்தான். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆமாம். உனக்கு தெரியாது இல்லையா? புனித பெண்மணி பாய் லியனின் முகம் இருண்டது. அப்போ சொல்லுங்க, நேற்று ராத்திரி ஸ்பிரிச்சுவல் பிளான்ட் கார்டன் தீப்பிடித்தப்போ நீங்க இங்க இருந்தீங்க? ஹாஸ்டரியில் தூங்கு. சியு யோசிக்காமல் பதிலளித்தார். ஆமாம். தூங்கலாமா? நீங்க 2 பேரும் சவப்பெட்டியை பார்க்கும் வரைக்கும் அழமாட்டீங்க இல்லையா? சரி. செயின்ட் பாய் லியன் புதரில் தொடர்ந்து வேலை செய்ய மிகவும் சோம்பேறியாக இருந்தார். அவள் தன் மார்பிலிருந்து ஒரு பச்சை நிற டோக்கனை எடுத்து மேசையின் மீது வீசினாள். ஜேட் தகட்டில் ஒரு சில எளிய வார்த்தைகள் மட்டுமே இருந்தன. தியாஞ்சி சிகரம் பயிற்று. அந்த ஜேட் டோக்கனை பார்த்த கணமே சியுவுக்கு குளிர் வியர்த்தது. இந்த மூத்த சகோதரி மற்றவர்களுக்கு உதவுவதற்கு பதிலாக பிரச்சனையை ஏற்படுத்துவதில் மிகவும் திறமையானவர். அடையாள ஜேட் டோக்கன் மிகவும் முக்கியமான விஷயம். அது உண்மையில் குற்றம் நடந்த இடத்திலேயே முடிந்தது. யாரோ ஒருவர் அதை எடுத்தார். ஆதாரம் அவள் கண்முன்னே இருந்தபோதிலும் சியு அமைதியாகவே இருந்தாள். அவள் அமைதியாக இருப்பது போல் நடித்து ஆச்சரியமான முகபாவனையை காட்டினாள். ஆமா, சீனியர் சிஸ்டரின் அடையாளச் சின்னம் எப்படி உங்ககிட்ட இருக்கு? குற்றம் நடந்த இடத்தில் அது ஏன் தோன்றியது என்பதை நீங்கள் விளக்க விரும்பவில்லையா? எனக்கு தெரியும். ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆட்கொண்டது போல் சியு அதை கவனமாக பகுப்பாய்வு செய்தார்.
யாரோ அதை திருடி வேண்டுமென்றே சம்பவ இடத்தில் விட்டுச் சென்றிருக்க வேண்டும். பிறகு என்னை சிக்க வைக்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டேன். நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா சீனியர் சிஸ்டர்? பாய்சூவுக்கு புரியாது என்று பயந்து சியு பேசும்போது அவளை பார்த்து கண் சிமிட்டிக் கொண்டே இருந்தான். அது சரி. பாய்சூவின் முகம் கோபத்தால் நிறைந்திருந்தது. அவள் தன் அருகில் இருந்த நாற்காலியை உதைத்து துண்டு துண்டாக உடைத்தாள். அவள் பல்லை கடித்துக்கொண்டு, இந்த ஆள் ரொம்ப வெறுக்கத்தக்கவர் என்றாள். விளையாடு. நீங்க 2 பேரும் தொடர்ந்து நடிக்கிறீங்க. நடிப்பில் இவ்வளவு திறமை இருக்கும் நீங்கள் ஏன் ஒரு நாடகக் குழுவில் சேர்ந்து நடிகராக கூடாது? அழியாமையை வளர்ப்பதில் ஏன் சிரமப்பட வேண்டும்? புனித பெண்மணி பாய் லியான் அவர்கள் இருவர் மீதும் மிகவும் கோபமாக இருந்ததால் அவளுடைய பற்கள் அரித்தன. அவர்களைச் செயலில் பிடிக்காவிட்டால் அவள் அடித்துக் கொல்லப்பட்டாலும் கூட அதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது அவளுக்கு தெரியும். பின்னர் அவர் பாய்சூவை ஒரு விளையாட்டுத்தனமான பார்வையுடன் பார்த்து, எந்த காரணமும் இல்லாமல் கூறினார், ஏழ்கேச் சுவையாக இருக்கிறதா? நான்கு. உங்கள் பசி எவ்வளவு பெரியது, உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் பாய்சூயே சம்பந்தப்பட்டிருப்பதாக அவர் உறுதியாக நம்புவதற்குக் காரணம், அவர் எடுத்த அடையாள பச்சை நிற டோக்கனை தவிர மற்றொரு முக்கியமான காரணியும் இருந்தது, தொலைந்து போன எல்கேக். அந்த பொருள் இறக்கைகள் வளர்ந்து பறந்து போகும் என்று செயின் பாய் லியான் நம்பவில்லை. யாரோ ஒருவர் அதை எடுத்துச் சென்றுவிட்டார் என்பதுதான் ஒரே விளக்கம். ஸ்னோ வீட்டை பற்றிய அவரது புரிதலின் அடிப்படையில் அவள் இயல்பாகவே முதன்மை சந்தேக நபரானாள். செயின் பாய் லியானின் கேள்வியை எதிர்கொண்ட பாய்சூ யோசிக்காமல், நட்சத்திர மீன், ஆனால் அது கொஞ்சம் உப்புத்தன்மை கொண்டது என்று பதிலளித்தார். வாயை மூடு. சியு அதை நிறுத்த விரும்பினார், ஆனால் இன்னும் ஒரு படி மெதுவாக இருந்தார். அது நீதான்னு எனக்கு தெரியும். புனித பெண்மணி பாய் லியான் கோபத்தில் மேசையை அறைந்தார். அவள் முன்பு கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொண்டாலும் அவள் ஒருபோதும் அளவுக்கு அதிகமாகச் சென்றதில்லை. ஆனால் இந்த முறை அவள் ஆன்மீக தாவரத் தோட்டத்தை கூட எரித்துவிட்டாள். இது அந்த பிரிவினருக்கு எவ்வளவு இழப்பை ஏற்படுத்தியுள்ளது தெரியுமா? அவளைப் போன்ற ஒரு பெண் எப்படி இவ்வளவு தைரியமாக இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த சியு, அவன் இங்கே ஒரு நாள்தான் இருக்கான், அவளுடன் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கிறான். இது வெறுமனே மூர்க்கத்தனமானது. அவள் இந்த விஷயத்தை புகாரளித்திருக்க வேண்டும், ஆனால் தான் இன்னும் அவருடைய சீடர் என்று நினைத்து புனித பெண்மணி பாய் லியான் இறுதியாக அதைச் சகித்துக் கொண்டார். அவள் பெருமூச்சுவிட்டு கையை அசைத்தாள். நீங்கள் இருவரும் மூட்டை கட்டிக்கொண்டு தியான்ஜி சிகரத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். நான் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. இதை கேட்டதும் பாய்சூ உடனடியாக பதட்டமடைந்தாள். இல்லை, நான் இங்கே படிக்கலாம்னு நீங்க ஒத்துக்கலையா? கற்றுக்கொள். புனித வெள்ளை தாமரை கோபமாகச் சிரித்தார். நீ இங்கே கற்றுக்கொள்ளத்தான் இருக்கிறாயா? சரி, சொல்லுங்க, இவ்வளவு நேரத்துல நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க? மாத்திரைகளை சுத்திகரிப்பதாக இருந்தாலும் சரி, தாயத்துக்களை வரைவதாக இருந்தாலும் சரி, அவற்றில் எதையும் நீங்கள் செய்ய முடியாது. நீ தினமும் செய்வது எல்லாம் சாப்பிடுவதுதான். நீதியாண்டான் சிகரத்தின் சீடனாக இருந்திருந்தால் உன்னை எப்போதோ துரத்தியிருப்பேன். பின்னர் அவர் சியுவை நோக்கி விரலை நீட்டினார். நீதியாஞ்சி சிகரத்தின் நம்பிக்கையாக இருப்பாய் என்று நினைத்தேன், ஆனால் நான் அதை அதிகமாக யோசிப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்க 2 பேரும் ஒரே பறவைகள். சியு வாயைத் திறந்து ஏதோ சொல்ல விரும்பினான், ஆனால் இறுதியில் வார்த்தைகள் எதுவும் வெளிவரவில்லை. நான் இங்கே ஒரு நாள் கழித்து வெளியேற்றப்பட்டேன். நான் திரும்பிச் செல்லும்போது இதை என் எஜமானரிடம் எப்படி விளக்க முடியும்? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. பாய்சூவை விட்டுக்கொடுக்க விரும்பவில்லை. மற்றவரின் சட்டையை இழுக்க முயன்றார், ஆனால் இரக்கமின்றி தப்பினார். சரி, போகலாம். எப்படியிருந்தாலும் உள்பிரிவு போட்டிக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. எனவே நீங்கள் தியான்ஜி சிகரத்திற்கு திரும்பிச் சென்று போட்டிக்கு தயாராக வேண்டும். எனக்கு வேறு வேலை இருக்கு, அதனால நான் உன்னை வழியனுப்ப மாட்டேன். அதைப் போலவே சகோதரிகள் இரக்கமின்றி வெளியேற்றப்பட்டனர். சியு கலவையான உணர்ச்சிகளை உணர்ந்தார், மேலும் பாய்சூவும் நல்ல மனநிலையில் இல்லை. அது வேறு எதனாலும் அல்ல, முக்கியமாக பெரிய வெள்ளை வேகவைத்த பண்களை இங்கே விட்டுச் செல்ல எனக்கு சகிக்காததால். இது தியான்ஜி சிகரத்தில் நீங்கள் சாப்பிட முடியாத ஒன்று. சூரியன் மேலே சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. அவள் மலையின் அடிவாரத்தை அடைந்ததும் பாய்சூயே நின்றாள். அவள் அசையாமல் இருப்பதைக் கண்டு சியு திரும்பி, மூத்த சகோதரி, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டார். பாய்சூ அவள் கன்னத்தை தொட்டு முகத்தை தீவிரமாக கூறினாள். ஜூனியர் சிஸ்டர், நாம் இப்படி திரும்பிச் செல்வது கொஞ்சம் பொருத்தமற்றது என்று நினைக்கிறேன்.
அது தவறு என்று இப்போதுதான் உங்களுக்கு புரிகிறதா? சியு பதிலளிக்கவில்லை. அவளுடைய அடுத்த வார்த்தைகளுக்காக அமைதியாக காத்திருந்தார். நான் உன்னை மலையிலிருந்து கீழே அழைத்துச் சென்று பயிற்சி பெறுவது எப்படி? பாய்சு தீவிரமாகச் சொன்னாள். அனுபவமா? உண்மையைச் சொல்லப் போனால் சியு அவளுடன் சேர உண்மையில் விரும்பவில்லை. உண்மையிலேயே இந்த மூத்த சகோதரி ஒரு மோசடிக்காரர். அவளுடன் இருக்க வேறு எதையும் தவிர்த்து உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் போதுமான வலிமையுடன் இருக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு ரகசிய உலகம் திறக்கப்பட போகிறது என்று யாரோ சொல்வதை கேட்டேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அங்கே ஏன் செல்லக்கூடாது? உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்குமோ யாருக்கு தெரியும்? நீங்கள் இப்போது சுத்திகரிப்பின் 7வது மட்டத்தில் இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் அடித்தளத்தை கூட நிறுவலாம். இது அவளுடைய வார்த்தைகள் மிகவும் பொய்யானவை என்பதை சியு அறிந்திருந்தாலும் அவனால் நெகிழ்ச்சியடையாமல் இருக்க முடியவில்லை. ஓ, தயங்காதே. உன் கனவுகள் உன் பசியைப் போலவே பெரியதாக இருக்க வேண்டும். முக்கியமானது என்னவென்றால் எனக்கு பெரிய பசி இல்லை. சியு ஒரு கணம் தயங்கினார். ஆனால் அந்த பிரிவினர் அனுமதி இல்லாமல் மலையிலிருந்து கீழே இறங்கக்கூடாது என்ற தெளிவான விதியை கொண்டுள்ளனர். மாஸ்டர் கண்டுபிடித்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள், இல்லையா? மாட்டார். பாய்சு தீர்க்கமாக பதிலளித்து நிலைமையை ஒழுங்காக பகுப்பாய்வு செய்தார். தனிமையில் விடப்பட்ட எனது பல வருட அனுபவத்தின் அடிப்படையில் அவர் கோபப்பட மாட்டார் என்பது மட்டுமல்லாமல் விவேகமுள்ளவர்களாக இருப்பதற்காக அவர் நம்மை பாராட்டுவார் என்பது மாஸ்டருக்கு தெரியும். போகலாம் போகலாம். இது நாம் பயிற்சிக்குச் சென்றாலும் சில தயாரிப்புகளை செய்ய வேண்டும், இல்லையா? இது ஒரு அனுபவம் என்பதால் நிச்சயமாக ஆபத்துகள் இருக்கும். சியு திரும்பிச் சென்று வாள் பெட்டியை தன் முதுகில் சுமக்க விரும்புகிறான். ஒரு முக்கியமான தருணத்தில் அது கைக்கு வரக்கூடும். அது முற்றிலும் தேவையற்றது. கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன். இறுதியாக பாய்சூவின் தொடர்ச்சியான வற்புறுத்தலுக்குப் பிறகு சியு தலையசைத்து ஒப்புக்கொண்டார். நான் என் இதயத்தில் ரகசியமாக முடிவு செய்தேன், அவளை மீண்டும் நம்புங்கள். கடைசியாக அவர்கள் இருவரும் ஒரு சிறிய பாதை வழியாக மலையிலிருந்து கீழே பதுங்கிச் சென்றனர். அவர்களுக்கு முன்னால் சாலையில் இருந்த பல முட்கரண்டிகளை பார்த்து பாய்சூய் கொஞ்சம் பதற்றமடைந்தார். சியுவின் கண் இமைகள் நடுங்கின. மூத்த சகோதரி, ரகசிய உலகம் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது என்று சொல்லாதீர்கள். ஓம், சரி. பாய்சூ தலையை சொரிந்தாள். கண்கள் கலங்கின. ஒருவேளை அப்படித்தான் இருக்கணும். நான் உன்னை உண்மையா நம்பினேன். நல்லவேளை நான் சீக்கிரமாவே கேட்டுட்டேன். சியு வீட்டிற்குச் செல்லவிருந்த நேரத்தில் பலரால் சூழப்பட்ட ஒரு பழக்கமான உருவம் அவரது பார்வையில் தோன்றியது. அதை பார்த்ததும் சியு உடனடியாக மகிழ்ச்சியடைந்தார். வந்தவர் வேறு யாருமல்ல, சில நாட்களுக்கு முன்பு அவர் அடித்த மூத்த மகன் ஜாவோ பின்ஷிதான். அவன் கண்களை உருட்டி பாய்சூவை பின்தொடர இழுத்தான். இந்த நேரத்தில் 2 பேர் தன்னை திருட்டுத்தனமாக பின்தொடர்வதை ஜாவோ பின்ஷே இன்னும் கவனிக்கவில்லை. மேலும் அவர் இன்னும் தனக்கு அருகில் இருந்த தனது அடியாட்களுக்கு உத்தரவிட்டுக் கொண்டிருந்தார். இந்த முறை நாம் ரகசிய உலகிற்குச் செல்லும்போது நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும். நான் என் அடித்தளத்தை உருவாக்க முடியுமா என்பது இதை பொறுத்தது. அவருக்கு அருகில் இருந்த ஒரு அடியாட் உடனடியாக அவரது மார்பை தட்டி உறுதியளித்தார். கவலைப்படாதே மிஸ்டர் ஜாவோ. சகோதரர்களாகிய நாங்கள் இங்கே இருந்தால் எல்லாம் முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும். சரி, இது முடிந்ததும் நான் நிச்சயமாக. ஜாவோ பின்ஷே பேசி முடிப்பதற்குள் திடீரென்று யாரோ ஒருவர் தனது தோளை தட்டுவதை உணர்ந்தார். அதைத் தொடர்ந்து ஒரு தெளிவான குரல் கேட்டது. ஹலோ மிஸ்டர் ஜாவோ. என்ன ஒரு தற்செயல் நிகழ்வு, நாம் மீண்டும் சந்திப்போம். அவர் தலையை திருப்பியபோது ஜாவோ பின்ஷியின் முகத்தில் இருந்த புன்னகை உடனடியாக மறைந்தது. அவனுக்கு பின்னால் இருந்தவர்கள் சியு, அவனை அவன் துண்டு துண்டாக வெட்ட விரும்பினான், மற்றும் அதிக புத்திசாலித்தனமாக தெரியாத இளஞ்சிவப்பு முடி கொண்ட லோலி. ஜாவோ பின்ஷே சுற்றும் முற்றும் பார்த்து லியுவுஜி அங்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார். அவர் உடனடியாக ஒரு மூர்க்கமான முகத்தை வெளிப்படுத்தினார். நீண்ட நேரம் தேடிய பிறகு எந்த முயற்சியும் இல்லாமல் நான் அதை கண்டுபிடித்தேன் என்பது உண்மைதான். நான் உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். நீயே என்னிடம் வந்தாய். மிஸ்டர் ஜாவோ, அவள் யார்? சியுவை பார்த்திராத ஒருவர் கேட்டார். யாரோ அவளை அறிமுகப்படுத்தினர். கடைசி முறை யங் மாஸ்டர் ஜாவோவை அடித்தது அவள்தான். அவள் எவ்வளவு கொடூரமானவள் என்று உனக்கு தெரியாது. அவள் இளம் மாஸ்டர் ஜாவோவின் பொருளை ஒரே ஒரு உதையிலேயே துண்டு துண்டாக உதைத்துவிட்டாள். உன்னை ஓக்க. இளம் மாஸ்டர் ஜாவோ உடனடியாக துள்ளி குதித்து அந்த நபரின் தலையில் அறைந்து, நான் இன்னும் வலிமையானவன் என்று திட்டினார். இங்கே முட்டாள்தனமாக பேசாதே.
பின்னர் அவர் சியூவை நோக்கி தனது பார்வையை திருப்பி பயங்கரமாகச் சிரித்தார். இந்த முறை உங்கள் எஜமானர் இங்கே இல்லை, உங்களை யார் பாதுகாக்க முடியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சகோதரர்களே, அவளை எனக்காக கொண்டு வாருங்கள். இது மற்ற தரப்பினர் குய் சுத்திகரிப்பின் 7வது மட்டத்தில் மட்டுமே இருந்தனர். அவள் ஒரு பெண், அதனால் அடியாட்கள் உடனடியாக வெட்கப்பட்டனர். என்ன, நான் சொன்னது இனி வேலை செய்யாது. இளம் மாஸ்டர் ஜாவோ முகம் சுளித்து அவர் மீது ஆவிக்கற்கள் நிறைந்த பையை வீசினார். உன்னால் முடியுமா? பணத்தால் உலகையே சுற்ற வைக்க முடியும். ஆவிக்கல் அவர்களுக்கு முன்னால் இருந்தது. அதனால் நீங்கள் ஆனா பெண்ணா என்பதை பொருட்படுத்தாமல் அந்தச் சிலர் உடனடியாக சியூவையும் மற்ற நபரையும் சூழ்ந்து கொண்டனர். மிஸ்டர் ஜாவோ, நாங்கள் அனைவரும் ஒரே பள்ளியைச் சேர்ந்தவர்கள். ஏன் இப்படி செய்கிறாய்? சியூ பின்வாங்கிக் கொண்டே சொன்னான். ஓ, உனக்கு பயமா? ஜாவோ பிஞ்சி ஏளனமாக, நீ என்னை முதலில் தாக்கியபோது உனக்கு அவ்வளவு திறமை இல்லையா என்று கேட்டார். வா, மறுபடியும் வந்து என்னை அடி. இதைச் சொல்லிக்கொண்டே அவர் வேண்டுமென்றே தனது மார்பை கொப்பளித்தார். பேன் வார்த்தைகள் விழுந்தவுடன் பாய்சு திடீரென தாக்கி குத்தினார். ஜாவோ பின்ஷே அந்த இடத்திலேயே பறப்பது போன்ற உணர்வை அனுபவித்தார். அவரது உடல் ஒரு அழகான பரவளையத்தை உருவாக்கியது. மேலும் அவர் தலைகீழாக ஒரு நெல் வயலில் தலைகீழாக விழுந்தார். தலைகீழே பார்த்தது. இதுபோன்ற ஒரு வேண்டுகோளை நான் கேள்விப்படுவது இதுவே முதல் முறை என்று அப்பாவியாகத் தோன்றி பாய்சு கைதட்டினாள். அடடா, நீ இளம் மாஸ்டர் ஜாவோவை தொடத் துணிந்தால் நான் அவளை கொன்றுவிடுவேன். அடியாட்கள் திடுக்கிட்டனர். ஆனால் விரைவாக மீண்டு தங்கள் கைமுட்டிகளை உயர்த்தி முன்னோக்கி விரைந்தனர். வேகமாகச் செல்லுங்கள், வேகமாக பறக்கவும். சில மூச்சுகளுக்குப் பிறகு மாஸ்டர் ஜாவோவும் அவரது நண்பர்களும் நெல் வயலில் உருண்டு கொண்டிருந்தனர். சியூ மைதானத்தின் விளிம்பிற்கு வந்து குழப்பமான நிலையில் இருந்த ஜாவோ பின்ஷியை நோக்கி கையசைத்தார். நீ ரகசிய உலகத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன். எங்களையும் உன்னுடன் அழைத்துச் செல்வது எப்படி? அடடா, ஜாவோ பின்ஷே அவ்வளவு திறமையானவராக தெரியவில்லை என்றாலும் அவருக்கு மிகவும் கோபக்கார குணம் உண்டு. அவன் முகத்தில் படிந்த சேற்றை துடைத்துவிட்டு தன் அருகில் இருந்த அடியாளை கடிந்து கொண்டான். என்ன ஒரு தோல்வியாளர்கள் கூட்டம்! ஒரு பெண்ணை கூட உன்னால் கையாள முடியாது, வேறு என்ன செய்ய முடியும்? இப்போ எழுந்திரு. அப்போ உங்களுக்கு விருப்பமில்லையா? சியூ கண்களைச் சுருக்கி மற்றவரை பார்த்தான். ஜாவோ பின்ஷே குளிர்ச்சியாக சீறி பாய்ந்து, என்ன ஒரு நகைச்சுவை! நான் யார்? ஜாவோ குடும்பத்தின் நேரடி வழித்தோன்றலாக நான் உங்கள் பேச்சைக் கேட்கலாமா? பின்னர் அவர் கையை அசைத்து, சகோதரர்களே வாருங்கள் என்றார். இந்த 2 குட்டி புள்ளைகளையும் உன்னால் அடிக்க முடிந்தால் நான் உனக்கு ஆன்மீக கற்களை வெகுமதியாக தருவேன். அத்தியாயம் 25. பேரரசர் ருயான் பங்கேற்கவும். ஒரு பார்வை பார். ஆன்மீக கற்களின் வெகுமதியை பற்றி கேள்விப்பட்டதும் அந்த கையாட்கள் கோழி இரத்தத்தின் ஒரு ஷாட்டை போல உடனடியாக உற்சாகமடைந்தனர். அவன் வயலில் இருந்து இறங்கி கரையில் இருந்த 2 பேரை நோக்கி தயக்கமின்றி விரைந்தான். சிறிது நேரம் கழித்து இளைஞர்கள் குழு ஒன்று நெல் வயலில் முகங்களிலும் மூக்கிலும் காயங்களுடன் படுத்துக்கொண்டு இடைவிடாமல் முனகிக் கொண்டிருந்தனர். இளஞ்சிவப்பு நிறமுடி கொண்ட லோலி பார்ப்பதற்கு தீங்கற்றதாகத் தோன்றியது. ஆனால் அவளுடைய தாக்குதல்கள் மிகவும் கொடூரமானவை. ஒரு சில குத்துக்கள் விழுந்த பிறகு அவர்களின் உள் உறுப்புகள் வேகமாக இயங்குவதை உணர்ந்தனர். அருமை! இந்த பெண்ணுக்கு அருகில் இருந்த கூட்டாளி இவ்வளவு சக்திவாய்ந்தவர் என்று ஜாவோ பின்ஷி எதிர்பார்க்கவில்லை. இந்த நேரத்தில் திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஆம், இவ்வளவு சக்திவாய்ந்த போராளியுடன் அவளை இரகசிய உலகிற்கு அழைத்துச் செல்வது பாதுகாப்பானதாக இருக்கும் அல்லவா? இந்த பெண் கடுமையானவள் என்றாலும் அவள் புத்திசாலியாக தெரியவில்லை. அவளுடைய உயர்ந்த ஐக்கியூவால் அவர்கள் இருவரையும் அவளால் எளிதில் கையாள முடியாதா? எதிராளி தன் முஷ்டியை தன்னை நோக்கி ஆட்டப்போவதைக் கண்ட ஜாவோ பின்ஷி பின்னால் குதித்து, பொறு என்று கத்தினார். சியூ பாய்சோவை நிறுத்தி பார்த்தார். என்ன, நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்களா? சரி சரி சரி. ஒரு பகையை உருவாக்குவதை விட அதை தீர்ப்பது நல்லது என்பது பழமொழி சொல்வது போல என்று கட்டாய புன்னகையுடன் ஜாவோ பின்ஷி கூறினார். உண்மையில் எங்களுக்குள் எந்த ஆழமான வெறுப்பும் இல்லை. இது அதிகபட்சம் ஒரு தவறான புரிதல்தான். சியூ அவன் தோளை தட்டி மெதுவாக பெருமூச்சு விட்டான். உன்னை பார், ஏன் நீ முன்பே அப்படி நினைக்கவில்லை? நீ நடந்து கொள்வதற்கு முன்பு ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதாவது என் குடும்பத்தின் மூத்தவர் விடுப்பு எடுத்துவிட்டார், அவர் அருகில் இல்லை. இல்லையென்றால் கொடுமை என்னவென்று உங்களுக்கு தெரியும்.
ஜாவோ பிங்ஷே தனது இதயத்தில் ரகசியமாக கோபப்பட்டார். ஆனால் நான் மேலோட்டமானவன் என்றார். நாம் அனைவரும் ஒரே பிரிவைச் சேர்ந்தவர்கள். எனவே ரகசிய உலகிற்குச் செல்ல நாம் ஒன்றாக இணைந்தால் நல்லது. நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? நல்ல பையன், நீ இன்னும் என்னை பயன்படுத்த விரும்புகிறாயா? சரிதான், நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஒரு ரகசிய உலகிற்குச் செல்வதை பொறுத்தவரை பீரங்கி தீவனம் வைத்திருப்பது இயற்கையாகவே சிறந்தது. ஜாவோ பிஞ்சியின் சின்னஞ்சிறு எண்ணங்களை சியூவிடம் இருந்து மறைக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அவள் அதைச் சுட்டிக்காட்டவில்லை. அவள் லேசாக தலையசைத்து நெல் வயலில் இன்னும் போராடிக் கொண்டிருந்த தம்பிகளின் குழுவை பார்த்தாள். அவங்களைப் பத்தி என்ன? பயனற்ற மக்கள் கூட்டம், நம்மை தடுத்து நிறுத்துவதைத் தவிர வேறு என்ன செய்ய முடியும்? இளம் மாஸ்டர் ஜாவோ ஆவி கற்கள் நிறைந்த ஒரு பையை கீழே எறிந்துவிட்டு பொறுமையின்றி கையை அசைத்து, அதை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு மருத்துவரை கண்டுபிடியுங்கள் என்றார். போகலாம். அதைப் போலவே பிளாஸ்டிக் ட்ரையோ வெற்றிகரமாக ஒரு குழுவை உருவாக்கியது. அதே நேரத்தில் பலர் ரகசிய மண்டலத்தை நோக்கிச் சென்றனர். சுவான்யூ பிரிவின் பிரதான மண்டபத்தின் உள்ளே. நீ என்னை ரொம்ப ஏமாற்றுற. சுவான் கிங்கின் முகம் கோபத்தால் நிறைந்திருந்தது. அவர் தனது கையில் இருந்த தேநீர் கோப்பையை சாங் ரெண்டோவின் தலையில் பலமாக உடைத்தார். பா! தேநீர் கோப்பை உடைந்தது. இரத்தம் கலந்த கொதிக்கும் சூடான தேநீர் சாங் ரெண்டோவின் நெற்றியில் வழிந்தது. ஆனால் அவன் எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டிருந்தான். மாஸ்டர், அமைதியாக இருங்கள். அந்த அடிமை பெண்ணின் அழகில் எஜமானர் சகோதரர் குருடாக்கப்பட்டிருக்கலாம். அவர் கவனிக்காமல் இவ்வளவு அபத்தமான செயலைச் செய்தார் என்று அவரை வற்புறுத்துவது போல் பாயை கிங்கிய நடித்தார். நீங்க கவனிக்கலையா? அவருக்கும் அந்த நாய்க்கும் ரொம்ப நாளா ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சுவான் கிங் ஏளனமாக கேட்டார். அதனால்தான் அவன் அவளை வேண்டுமென்றே போக விட்டான். அவர் ரொம்ப தைரியசாலி. இதை கேட்டதும் சாங் ரெண்டோ முகம் சிவந்து தலையை உயர்த்தினார். மாஸ்டர், இது முற்றிலும் உண்மை இல்லை. ஜூனியர் சிஸ்டர் சியும் நானும் அப்பாவிகள். தயவுசெய்து என் அப்பாவித்தனத்தை கெடுக்காதீர்கள். நான் ஒருவரின் அப்பாவித்தனத்தை அவதூறு செய்கிறேனா? அருமை. என்னுடைய சுவான் யூ பிரிவு நன்றி கெட்டவர்களால் நிறைந்திருப்பது போல் தெரிகிறது. அவர் மறுக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவர் எவ்வளவு அதிகமாக மறுத்தாரோ அவ்வளவு அதிகமாக கோபமடைந்தார் சுவான் குயின். அவன் ஒரு உள்ளங்கையால் தன் பக்கத்திலிருந்த நாற்காலியை துண்டு துண்டாக உடைத்து எழுந்து நின்று கோபமாக கத்தினான். இங்கே வா. அவனை கூட்டிட்டு போய் ஒரு கனமான தடியால் 100 முறை அடி. நேரடி சீடர் என்ற அவரது அந்தஸ்தை ரத்து செய்து அவரை வெளி சீடராக தாழ்த்துங்கள். மேலும் லீவுக்கு எதிர்பாராத ஏதாவது நடந்தால் நான் உன்னை எப்படி சமாளிப்பேன் என்று நீ பார்ப்பாய் என்று சொல்லிவிட்டு சுவான் கிங் திரும்பிச் சென்றார். அந்த நாய்க்குட்டியான சியூவை பிடிக்க அவனால் தவறியது ஒரு விஷயம்தான். ஆனால் அவனுடைய சிறிய சீடன் காயமடைந்து இன்னும் எழுந்திருக்கவில்லை என்பதுதான் சுவான் கிங்கை மிகவும் காயப்படுத்தியது. நான் சோதித்துப் பார்த்தேன். அவளுடைய ஆன்மா சேதமடைந்துள்ளது. அவள் சிறிது நேரம் எழுந்திருக்காமல் போகலாம். லீயூவை காயப்படுத்தியது அந்த நாய்க்குட்டி சியூ தான்னு உனக்கு நிச்சயமா? சாலையில் நடந்து செல்லும்போது சுவான் கிங் எப்போதும் ஏதோ சந்தேகம் இருப்பதாக உணர்ந்தார். பாய்கிங்கியவின் கூற்றுப்படி அந்த நாய்க்குட்டி சியூகுய் சுத்திகரிப்பின் 7வது மட்டத்தில் மட்டுமே உள்ளது. அதே நேரத்தில் லீயூ ஏற்கனவே தனது அடித்தளத்தை நிறுவியுள்ளார். உயர்தர ஆன்மீக வேர்களின் ஆசீர்வாதத்தை கொண்டுள்ளார். மேலும் அவளிடம் பல மந்திர கருவிகள் உள்ளன. அவளை வெல்ல முடியாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை. நான் தவறாகச் சொன்னேனா? அந்த அடிமை பெண்ணிடம் இன்னும் அற்புதமான திறமை இருக்கிறதா? இல்லை, முற்றிலும் சாத்தியமற்றது. இந்த அபத்தமான யோசனையை சுவாங்கிங் விரைவாக தனது மனதில் இருந்து நீக்கிவிட்டார். அது உண்மைதான். நான் அதை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை என்றாலும் உண்மைதான். பாய்கிங்கிய உதவியற்றவளாக ஒருவேளை அந்த வேசிக்கு யுஞ்சி பிரிவில் கொஞ்சம் புதையல் கிடைத்திருக்கலாம் என்றார். சில இழிவான வழிமுறைகளுடன் சேர்ந்து ஜூனியர் சகோதரி ஒரு கணம் கவனக்குறைவாக இருந்தார். அதனால்தான் அவர் சிக்கலில் மாட்டிக்கொண்டார். ஆம், இந்த கூற்று சற்று அபத்தமானது என்றாலும் அது முடியாதது அல்ல. சுவான் கிங் மேற்கொண்டு யோசிக்காமல் மெதுவாக லீயூவின் அறைக்கு வெளியே நடந்தார். இந்த நேரத்தில் லீ எழுந்திருந்தாள். அவள் தளர்ந்து சோர்வாக தெரிந்தாள். அவள் இன்னும் அடியிலிருந்து மீளவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் கண்கள் அவன் கட்டைவிரலில் இருந்த மோதிரத்தில் நிலைத்திருந்தன. அவன் உதடுகள் மோதிரத்துடன் பேசுவது போல் லேசாக அசைந்தன. சீடரே, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? தனது அன்புக்குரிய குழந்தை விழித்தெழுவதைக் கண்டு சுவான் கிங் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து கேட்க விரைந்தார். குருவே, வூ வூ. சுவான் கிங்கை பார்த்ததும் லீயூவின் மனதில் இருந்த குறைகள் உடனடியாக வெளிப்பட்டன. அவள் தன்னை நேரடியாக மற்றவரின் கைகளில் தூக்கி எறிந்துவிட்டு அவனிடம் தன் அன்பை வெளிப்படுத்த ஆரம்பித்தாள்.
முன்னாள் கால் கழுவும் பணிப்பெண்ணால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவள் யாரையும் எதிர்கொள்ள வெட்கப்பட்டாள். பரவாயில்லை, பரவாயில்லை. மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான சுவான் கிங் அவள் முதுகில் மெதுவாக தட்டி ஆறுதல் கூறினார். கவலைப்படாதே, மாஸ்டர் உன்னை தனிப்பட்ட முறையில் பழிவாங்குவார். அவன் அந்த பெண் நாய்க்கடியை துண்டு துண்டாக வெட்டுவார். நன்றி, மாஸ்டர். லீயூ கண்ணீரை துடைத்தாள். அவள் கண்கள் மிகவும் உறுதியாக இருந்தன. இருப்பினும் நான் இன்னும் அவளை நானே தோற்கடித்து, மாஸ்டர் முடிவு செய்யட்டும், அவளை மீண்டும் அழைத்து வர விரும்புகிறேன். நிச்சயமாக. தகுதிகளைப் பொறுத்தவரை அந்த அடிமை உங்கள் காலணிகளைச் சுமக்கக்கூட தகுதியற்றவன். இந்த முறை அவள் உன்னை காயப்படுத்த முடிந்ததற்கு காரணம் அவள் ஏதோ பொருத்தமற்ற வழிகளை பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் லீயூ பேசத் தயங்கினார். சரி, அதிகம் யோசிக்காதே, உன் உடல் நலத்தில் கவனம் செலுத்தி இந்த மாத்திரைகளை வைத்துக்கொள். அவர் பேசும்போது சுவான் கிங் தனது சட்டைகளை அசைத்தார். லீயுவின் முன் மாத்திரைகளின் குவியல் தோன்றியது. தன் முன்மாத்திரையை பார்த்ததும் லீயூ ஏதோ நினைவில் வந்தது போல் தோன்றியது. ஒரு ஜேட் பாட்டிலை எடுக்க தனது சேமிப்பு பையில் கையை நீட்டினாள். அவள் ஒரு புன்னகையை வலுக்கட்டாயமாக உருக்கி, இந்த முறை என் சிஷ்யன் எதையும் பெறவில்லை. இந்த அமுதம் முதல் தரத்தைச் சேர்ந்ததுதான் என்றாலும் இது ஒரு தெய்வீக பொருள், இது மிகவும் அரிதானது. மாஸ்டர் தனது முழு சக்தியையும் இந்த பிரிவிற்காக அர்ப்பணித்துள்ளார். தயவுசெய்து இந்த சிறிய பரிசை மறுக்காதீர்கள். இந்த குழந்தை இன்னும் புத்திசாலிதான். சுவான் கிங் ஜேட் பாட்டிலை எடுத்து அவள் தலையை அன்பாகத் தட்டி மெதுவாகச் சொன்னாள். சுவான் யூ பிரிவில் உள்ள அனைவரும் உங்களைப் போலவே மகப்பேறு உள்ளவர்களாக இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன். முதலில் நீங்கள் ஓய்வெடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வேலைக்காரர்களிடம் சொல்லுங்கள். சுவாங்கின் வெகுதூரம் சென்றுவிட்டதை உறுதி செய்த பிறகு அறையின் கதவு மூடப்பட்டது போல லீயூவின் முகத்தில் இருந்த புன்னகை உடனடியாக மறைந்தது. அவள் தன் கட்டை விரலில் இருந்த மோதிரத்தை கவலையுடன் பார்த்து, டீச்சர், நீங்க நலமா? பரவாயில்லை. லியூவின் உணர்வுக் கடலில் ஒரு பலவீனமான குரல் ஒலித்தது. ஆனால் நான் சிறிது நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுவேன். சில விஷயங்களை நீங்கள் மட்டுமே நம்பியிருக்க முடியும். மற்ற தரப்பினர் ஆழ்ந்த உறக்கத்தில் விழப்போகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டதும் லீயூவின் முகம் குற்ற உணர்ச்சியால் நிறைந்தது. மன்னிக்கவும் ஆசிரியரே. நீங்களே குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அழியாத பாதையில் இறங்கியதால் அது சீராக பயணிப்பது சாத்தியமில்லை. பின்னடைவுகளை அனுபவிப்பதன் மூலம் மட்டுமே நீங்கள் வலிமையானவராக மாற முடியும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. வார்த்தைகளின் பாதியிலேயே அந்த குரல் திடீரென நின்றுவிட்டது. சீடன் ஆசிரியரின் போதனைகளை நினைவில் கொள்வான். கண்களில் ஆழ்ந்த விருப்பமின்மையுடன் லீயூ மோதிரத்தை தடவினாள். என்ன ஒரு பயங்கரமான நாள். சுவான் கிங் அறைக்கு திரும்பி தனக்கு முன்னால் இருந்த தெய்வீக குய் மீட்பு மாத்திரையை பார்த்து ஒன்றை எடுத்து யோசிக்காமல் வாயில் போட்டார். வா! அந்த மெல்லிய சத்தம் கேட்கத் தொடங்கியதும் கதவுக்கு வெளியே காத்திருந்த ஒரு சீடன் அவசரமாக கதவின் வழியாகக் கேட்டான். குருவே, என்ன ஆச்சு? ரோல்! சுவான் கிங் கோபமாக கத்தினார். உணர்ச்சியற்ற கன்னத்தை தேய்த்தார். தரையில் அழுகிய பற்களை பார்த்தார். அவரது மனநிலையை நீண்ட நேரம் அமைதிப்படுத்துவது கடினமாக இருந்தது. 2 நாட்களுக்குப் பிறகு சியூ, பாய்சு மற்றும் ஜாவோ பின்ஷி ஆகியோர் இறுதியாக ரகசிய மண்டலத்தின் எல்லையை அடைந்தனர். இந்த நேரத்தில் ரகசிய மண்டலம் ஏற்கனவே மக்களால் சூழப்பட்டிருந்தது. சில சுயாதீன விவசாயிகள் மற்றும் சிறிய பிரிவுகளைச் சேர்ந்த சீடர்களைத் தவிர பெரிய பிரிவுகளைச் சேர்ந்த சில அசாதாரண சீடர்கள் கூட இங்கு தோன்றினர். இது விசித்திரமாக இருக்கிறது. அது ஒரு சிறிய ரகசிய உலகம். ஏன் இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க? உனக்கு தெரியாது, இல்லையா? இந்த செய்தியை யார் பரப்பினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ரகசிய உலகில் ஆழமாக உண்மையில் ஒரு குறிப்பிட்ட முதலாளியின் பரம்பரை மறைந்திருக்கிறது. சுண்டு ஃபேக்டு. உண்மை என்பது பொய்யாக இருக்க முடியாது, பொய் என்பது உண்மையாக இருக்க முடியாது. வாய்ப்பு போன்ற விஷயங்களைப் பற்றி யார் உறுதியாகச் சொல்ல முடியும்? துறவிகள் குழு ஒன்று ஒரே நேரத்தில் விவாதித்துக் கொண்டிருந்தது. சியூவும் பொதுவான கருத்தை தெளிவற்ற முறையில் புரிந்து கொண்டார். பக்கவாட்டில் இருந்து ஜாவோ பின்ஷி குறுக்கிட்டார். பரம்பரை அல்லது அது போன்ற எதையும் பற்றி யோசிக்காதே. என்னுடைய சாகுபடி அளவை பொறுத்தவரை சில கசிவுகளை நான் கண்டுபிடிக்க முடிந்தால் போதும். சரி, இது மட்டும்தானா உன்னிடம்? சியூ உடனடியாக அவனை ஒரு இழிவான பார்வையை வீசினான். அது சரி. கனவு இல்லாமல் உங்களுக்கும் உப்பு மீனுக்கும் என்ன வித்தியாசம்? வேகவைத்த ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த பாய்சோ அதை பார்த்து ஏளனம் செய்தார். 2 முட்டாள் பெண்கள். நிஜத்துடன் ஒப்பிடும்போது கனவுகள் ஒன்றுமில்லை. ஜாவோ பின்ஷே ஒருமுறை குடும்ப பெரியவர்களின் பாதுகாப்பில் ஒரு ரகசிய உலகத்திற்குள் நுழைந்தார். அந்த அனுபவத்தை அவன் இன்னும் தெளிவாக நினைவில் வைத்திருந்தான்.
எந்த ஆபத்தும் இருக்காது என்று அவன் நினைத்தான். ஆனால் ரகசிய உலகம் பொறிகளால் நிறைந்திருந்தது. அவன் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டான். அவரை பாதுகாக்க தங்கள் உயிரை பணயம் வைத்த பெரியவர்கள் இல்லையென்றால் ஜாவோவின் கல்லறையில் உள்ள புல் இந்நேரம் 2 மீட்டர் ஆழத்திற்குச் சென்றிருக்கும். ஐயோ பாருங்க, அவர்கள் தைக்கின் பிரிவை சேர்ந்தவர்கள். யாரோ கத்தினார்கள். உடனே அனைவரின் கண்களும் திரும்பின. 5 முக்கிய பிரிவுகளில் தைக்கின் பிரிவு 2வது இடத்தில் உள்ளது. இப்போது அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். வதந்திகள் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த திசையில் சியூவும் பார்த்தார். மேலும் திமிர்பிடித்த முகங்களுடன் நெருப்பு சிவப்பு அங்கே அணிந்த பலர் மெதுவாகத் தோன்றுவதைக் கண்டார். அவர் தலை முதல் கால் வரை சிவப்பு நிற உடை அணிந்திருந்தார். மிகவும் பகட்டாக தெரிந்தார். முன்னணி பெண்மணிக்கு கவர்ச்சியான பெரிய அலையான கூந்தலும் வழக்கமான இணைய பிரபல முகமும் இருந்தது. அவளுடைய சூடான உடல் காரணமாக தளர்வான பிரிவு ஆடை அவளை இறுக்கமான ஷூட் போல காட்டியது. அனிம் நாவல்களில் மட்டுமே இருக்கும் மர்மமான நடவடிக்கைகளை அவள் எடுத்தாள். அவளுடைய ஒவ்வொரு அசைவும் ஆண்களின் ஹார்மோன்களை உயர்த்தும் ஒரு ஒளியை வெளிப்படுத்தியது. ஜாவோ பின்ஷி தனது எச்சிலை விழுங்கினார். அவரது கண்கள் கிட்டத்தட்ட மற்ற நபரின் மீது விழுந்தன. அவர் சுவாசிப்பதில் சிரமம், வாய் மற்றும் நாக்கு வறண்டு போனது. மேலும் அவரது இதயத்தில் நெருப்பு எரிவது போல் தோன்றியது. சியூவால் இனியும் தாங்க முடியாமல் அவனை உதைத்தார். நீ 8 பெரிய குடும்பங்களில் ஒன்றின் வழித்தோன்றல். இதற்கு முன்பு ஒரு பெண்ணை பார்த்ததில்லை போல இருக்கிறாயா? உனக்கு என்ன தெரியும்? ஜாவோ பின்ஷே உடனடியாக அவளை அறிமுகப்படுத்தினார். அதுதான் தைக்கிங் பிரிவின் தலைவரின் சீடரான லியூ ருயான். மேலும் நமது அழியாமை உலகில் உள்ள அனைத்து ஆண் விவசாயிகளின் கனவு காதலரும்.